என்னிடத்தில் கொஞ்சம் நடுத்தர வயதுடைய ஒரு கணவனும் மனைவியும் வந்தார். அவருக்கு 58 வயசாகுது, மனைவிக்கு 56 வயசாகுது. 3 பெண்கள், 3 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டார். அந்த 3வது பொண்ணுக்கும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்த்துட்டு போனேன். அவளுக்கு கல்யாணமாகி ஒரு 3 மாதம் ஆகப்போது, நல்லா இருந்துட்டுருக்கா குழந்தை. இப்போ அவள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்கிட்ட வந்தார். வந்தவுடனே என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கா மம்மி அப்படின்னு சொன்னான். அப்போது அவன் மனைவி சொன்னான், குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, அடுத்த வருஷம் எனக்கு 60வது வயசு வருது, 60க்கு 60 பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மம்மி சொன்னான். பண்ணிக்கோங்களேன் தாராளமாக, குழந்தை குட்டிகளோட இருந்தால் மாப்பிள்ளை பொண்ணுங்களாம் வச்சு ஜாம் ஜாம் பண்ணிக்கலாமே, கடமையெல்லாம் முடிச்சுங்க, சந்தோஷமாக பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இவர் சொல்கிறார், மம்மி இவருக்கு மாரகாதிபதி தேசம் வந்துவிட்டான், அதனால் அவர் இன்னும் 6 மாதத்தில் இறந்து போயிடுவாரான் அப்படின்னு சொல்லி என்னை அழமுட்டுறார் மம்மி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மம்மி இந்த மாதிரிலாம் பேசினாக்கா. அதுக்குள்ளே சொன்னேன், ஆமாம் நிஜம்தான், நான் படிச்சுனேதா நிமிஷத்தில், இந்த தசை என்ன சும்மா விடாதா, அவ்வளோதான் தூக்கின்னு போயிடும், 60வது 80வது இவர் சும்மா விளையாடிட்டுருக்கா, இதெல்லாம் விளையாடிட்டே இருக்க வேண்டாம், போய் நம்ம மாமிக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நான் அழைச்சிட்டு வந்தேன் மம்மி அப்படின்னு. சரிப்பா, உங்களோட கூட இவ்வளோ தூரம் வண்டியை இழுத்துட்டு வந்திருக்கா உங்கள் மனைவி, என்ன கேட்குறா, 60க்கு 60 பண்ணிக்கணும்னு கேட்குறா, கடமை இல்லாமல் முடிச்சாச்சு, படம் காசுக்கும் குறைச்சல் எல்லாம் நல்லா இருக்குங்க, இதில் என்ன சந்தோஷம், இதெல்லாம் கஷ்டம் இருக்குது உங்களுக்கு, ஏன் அந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கோ. இல்லை மம்மி எனக்கே பாதி ஜோசியம் தெரியும், நான் உழுத்து தான் சொல்கிறேன், இவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, வேறு யார்ட்டான போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னா. அப்போ தான் இவளோட ஃப்ரெண்டு இந்த தேவி ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம், அவள் சொன்னாலாம் அப்படின்னு, உங்களை பார்க்க சொல்லி சொன்னாலாம் அப்படின்னு. சரி இப்போ பார்க்கல, எதுவாக இருந்தாலும் சரி, சட்டான்னு அந்த மாதிரியான கோவமாவோ வருத்தமாவோ நம்ம சொல்லக்கூடாது. பெண்களை பற்றினருக்கு ஆம்பளையாங்கட்டின தாலியோட தீர்க்க சுமங்கலியா, அதுதான் ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி நல்லா இருக்க போதில்ல அப்படின்னு சொன்னாக்கா பாவம் அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் அவள் அந்த ஆசையைப்பட்டு சொல்கிறதே நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்களா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். நான் வேணும்னு சொல்ல, நான் என்னப்பா நான் படிச்சுக்கேன், நிறைய ஜோசியெல்லாம் படிச்சுக்கேன், தெரியும் எல்லாமே, ஏதோ கேட்க சொன்னால்தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு. என்ன தெரியும் சொல்லுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு சொன்னேன். மாரகம் மாரகம்னா ஷாப்பு, இங்கே வந்துட்டு சாப்பிட்றேன், இதுனா கை புண்ணுக்கு கண்ணாடி, கை புண்ணுக்கெல்லாம் கண்ணாடி வேண்டாம், ஆனால் மாரகாய் வந்துட்டுனா உடனே செத்து போயிடுங்க அப்படின்றது தான் யார் சொன்னது, யார் சொன்னேன். நான் படித்த புத்தகத்தில் நிறைய போட்டுக்க, அதெல்லாம் விடாது மம்மி, நீங்கள் சும்மா அப்படி பாலிஷ் பண்ணாதுங்க. நான் பாலிஷ்லாம் எதுவுமே பண்ணல, நான் உங்களை ஜாதகத்தை பார்க்குறேன், அப்புறம் நான் நிஜத்தை தெரிஞ்சுக்கலாம், உண்மை அதுவாக இருந்தாலுமே கூட அதுக்கேற்றபடி மனுஷன் அவள் உறுதியாக வச்சுக்க சொல்லலாம், சரியா அப்படின்னு பாருங்க. அவரோட ஜாதகத்தை பார்த்தேன், ஆயுஷ்தானாதிபதி ரொம்ப நல்லா இருந்தது, அவருடைய ஆயுசு 80-85க்கு மேலே போகிறதுன்றது அந்த ஆயுஷ்தானாதிபதி காட்டிச்சு. லக்னாதிபதி நல்லா வலுவாக இருந்தது, லக்னாதிபதியும் நல்ல வலுவாக இருக்குது, ஆயுஷ்தானாதிபதியும் நல்ல வலுவாக இருக்குது. அவருக்கு இப்போ நடக்கிற தசை மரக தசை தான் ஆரம்பம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த தசையினுடைய எண்டில் அவர் புகழுடைய உச்சி ஏணிக்கு ஏறணும் அப்படின்ற ஒரு ஜோதிட விதியும் இருக்குது. அவர் இப்போ ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டுருக்கு. நம்ம ரிட்டையர் ஆகிட்டு அவர் வேறு ஏதோ பண்ணி அதில் ஏதோ புகழ் உச்சிக்கு வருவாரோ நம்ம இல்லையா, அது வேறு ஒன்று பாக்கி இருக்கே அவரோட லைஃப்பில், அதெல்லாம் முடிஞ்ச பிறந்தானே இந்த மாரகமெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் அதில் பார்த்து தெரிஞ்சுட்டேன். உடனே நான் சொன்னேன், இந்த மாரகாதிபதி தசைங்கிறது நிஜம், உங்களுக்கு இந்த தசையில் இறப்புங்கிறது நிஜம், ஆனால் இந்த தசை 20 வருஷம் இருக்குது சார், இப்போ தான் 1 வருஷம் ஆகிருக்குது, இன்னும் 19 வருஷத்துக்கு இருக்குது, தெரியுதா. இந்த 19 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு சாதனை பண்ணி அதில் புகழ் உச்சியில்
நீங்கள் நிற்கணும். அந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் தெரியுது. அதனால் ஒரு வியாபாரமே தொடங்கினா கூட அதை இப்போ சூடு பிடிக்கிறதுக்கு ஒரு 5-6 வருஷங்களாவது ஆகும். அப்புறம் அதில் புகழ் உச்சி ஏணின்னு வரத்துக்கு பல வருஷங்கள் ஆகலாம் இல்லையா? அது ஒன்று உங்களோட ஜாதகத்தில் தெரியுது. லக்ன அதிபதி நல்ல வலுவாக இருக்குது. ஆயுஷ்தான அதிபதி நல்ல வலுவாக இருக்குது. சனி பகவான் நல்ல உச்சத்தில் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆயுள் வந்து இப்போது இந்த 58லேயோ 59லேயோலாம் போகிறதா இல்லை. நீங்கள் ஏதோ சொல்கிறோங்க, என்ன தான் பொம்னாட்டிகள் அப்படி தானே பேசுவாள். சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அது ரைட்டாக தப்பாக நடந்தா இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்களேன் மாமி. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கணுக்காலில் ஆக்சிடெண்ட் ஆடி அடிபட்டுண்டு 3 மாத காலம் நீங்கள் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆமாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படுத்துட்டு இருந்தீங்க. அதான் 2வது பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் வந்து பைக்கில் போயிட்டு கீழே விழுந்து. ஆமாம், இப்போ நான் 3 மாத காலமாக படுத்துருந்தேன். ஆமாம், இருக்கும், 2 மாதம் 3 மாதம் இருக்குங்க. ஆஸ்பத்திரியிலேயே ஒரு 18 நாள் இருந்துங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒன்று கட்டுக்கிட்டு போட்டுருந்தோங்க. நடக்க முடியாமல் வந்து 3 மாதம் கழித்து நல்லா நடந்துங்க நீங்கள் அப்படின்னு நடந்தது மாமி. அப்படி நடந்தது சொன்னேன். நான் சொன்னேன், அந்த கண்டத்தை அந்த கேட்டு திசையிலேயே கொடுத்துட்டு சரியா? அதனால் கேட்டு திசையிலே இந்த ஒரு சின்ன கண்டமாட்டம் ஏற்பட்டு அப்போது உங்களுக்கு கால் அப்படியே வந்து நீங்கள் படித்து நீங்கள் எழுந்து வந்ததுன்றது ஒரு கண்டம்தான் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. இந்த கால் ரொம்ப அடிபட்டு போய் அது எலும்பெல்லாம் கொஞ்சம் முறிஞ்ச மாதிரி ஆகி அது அப்புறம் மறுபடியும் கட்டி அதெல்லாம் வந்து போட்டு முதல்ல புத்தூர் கட்டுக்கு போனோம். அப்புறம் அது சரிப்படாது. அப்புறம் டாக்டர்கிட்டே போய் கட்டிட்டு இப்போ நடக்க முடியாது 2-3 மாதம் படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நன்றி இப்போ நல்லா நடக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. இது நடந்ததா கேட்டு நடந்தது. அப்போ இனிமேல் உங்களுக்கு மாரகமும் கிடையாது, கண்டமும் கிடையாது. அப்போ நான் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். 80ஆம் கல்யாணமே பண்ணிக்கலாம். இன்னும் 19 வருஷம் இருக்குது உங்களுக்கு லைஃபு. 19 வருஷம் 20 வருஷம் இருக்கேன். இதுதான் 48ஆவது, 68, 78, 80 வரைக்கும் போகுது. 80ஆம் கல்யாணம் போய் பண்ணிக்கலாம். பேரன் பேத்தி கல்யாணம் கூட பார்க்கலாம். ஜாம் நடத்துங்க அப்படின்னு. அப்படியே மம்மி இவ்வளோ பார்க்கணுமில்ல? அப்பா நான் நினச்சேன் அது. ஆனால் இந்த தசை உங்களுக்கு மாரக தசை தான், மட்டும் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மட்டுமே வந்து இறந்து போகிறதுக்கு உண்டான காரணமான இதுகளை கொண்டு வந்து கொடுக்காது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அது முன் தசையில் என்ன நடந்தது, அல்லது அந்த தசையினுடைய புக்தியில் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் சனி பகவான் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நல்ல கிரகங்கள்லாம் வலுவாக இருக்குதா ஜாதகத்தில், லக்ன அதிபதி வலுத்து இருக்குதா, அதுக்கப்புறம் குரு பகவான் பார்வை இருக்கா, இப்படிலாம் நிறைய பார்த்து தான் நம்ம வந்து ஆயுளை வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன் வெறுமை பயந்து போய் உங்கள் ஒய்ஃபையும் பயமுத்தினாள் அப்படின்னு 2 பேரும் கொல்லுன்னு சிரிச்சா. அதுக்கப்புறம் அடுத்த 1 வருஷம் கழித்து 60ஆம் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்தா. அப்போ அவர் வந்து இந்த தெய்வீக சம்மந்தப்பட்ட அந்த புஸ்தகங்களெல்லாம் வந்து வச்சு அவர் வந்து அந்த புத்தக தொழில் ஆரம்பிச்சுக்க தான் ரிட்டையர் ஆகிட்டே, பெரிய வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டே. இப்போ இந்த நல்ல ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், அப்புறம் பாட்டுகள், அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கான கதைகள், கட்டுரைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி புத்தகங்கள், அப்புறமா ஆன்மீக கட்டுரைகள், இதெல்லாம் விற்கிற ஒரு புத்தகத்தால் வச்சு அதில் வந்து அவர் நடத்திட்டு இருக்கதா சொன்னேன். நான் சொன்னேன், இதில் நீங்கள் பிரபலமாக வருவீங்கோ அப்படின்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி, இவ்வளோ பயத்தையும் நீக்க வச்சுங்கோ, ரொம்ப சந்தோஷமாக. அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும், 60ஆம் கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படின்னு நான் சிரிச்சுட்டேன்.